தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/5/2023 புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம் காலை 8:16 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நல்லது நடக்க நந்தியை வழிபட வேண்டிய நாள். ஜாதகத்தில் ஒருத்தருக்கும் ஏதாவது சனி செவ்வாய் சேர்ந்துருக்கும். ஒரு சர்ப்பதோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், சனி தோஷம்னு இருக்கும். எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களை அகற்றுகின்ற ஆற்றல் இந்த பிரதோஷத்துக்கு உண்டு. அதனால தான் பிரதோஷ வழிபாடு நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும்பாங்க. நந்திக்குள்ள பிரதோஷ நேரம் மாலை நேரம். அந்த மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரத்தில் நாம் நந்தியை கும்பிடுற பொழுது நிறைய நந்திக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க. அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்வாங்க. நந்திக்குன்னு ஒரு பாடல்லாம் 2 பாடல் எழுதியிருக்கேன். அது இப்போ பல ஆலயங்களில் அதை படித்து கும்பிட்றாங்க. அதில் பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி, வேந்தன் நகர் நெய்யினிலை குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல் கொடுக்கும் செல்வ நந்தின்னு அதில் எழுதியிருப்பேன். அதாவது பள்ளியறை பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த நந்திட்டு நம்ம எந்த கோரிக்கையை சொன்னாலும் சிவன் உமையவிட்ட சொல்லி அது நிறைவேற்றும். கெட்ட கனவு நம்ம எதுவும் கண்டோம்னா அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அது அந்த கனவு நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும், நடக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்காது. நல்ல கனவாக இருந்தால் நடக்க வைக்கும், கெட்ட கனவாக இருந்தால் அதை மாற்றி வைக்கும். கெட்ட கனா அத்தனையும் மாற்றும் நந்தி, கீர்த்தியுடன் குலம் காக்கும் இனிய நந்தி, வெற்றியுடன் நாம் வாழ வழிவகுக்கும் நந்தி அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் வரும். அப்படிப்பட்ட அந்த நந்திக்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது நம்ம தண்ணீரில் அபிஷேகம் செஞ்சால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். சந்தனத்தால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா செல்வ நிலை ஒருபடி உயரும். பாலால் அபிஷேகம் செஞ்சால் உடல் நலம் சீராகும். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, உடல் ஆரோக்கியம் சீராகாமல் இருக்கிற போது பால் அபிஷேகம் பண்ணுங்களே அப்படிம்பாங்க. பால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் நீடிக்கும். சரி, தயிரால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா புத்திரப்பேறு நமக்கு கிடைக்கும். மஞ்சள் பொடினால் நம்ம அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா ராஜ ஸ்நேகம் கிடைக்கும். அரசாங்க ஆதரவு கிடைக்கணும்னா மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்யணும். நல்லெண்ணெயில் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா சுக வாழ்வு நமக்கு அமையும். அரிசி மாவால் அபிஷேகம் செஞ்சால் கடன் சுமை நமக்கு குறையும். நிறைய கடன் சுமை இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர் அரிசி மாவு அபிஷேகம் செய்துக்கிட்டே வந்தார். படிப்படியாக அவருக்கு வருமானத்துக்கான வழி பிறந்துச்சு, கடன் சுமை குறைஞ்சிச்சு. தேனால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல குரல் வளம் வாய்க்கும். இளநீரால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா அனைத்து யோகமும் நமக்கு கிடைக்கும். வாசனை திரவியத்தால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா புகழ் கூடும், பிரபலமாகும் யோகம் வரும். பஞ்சாமிர்தத்தில் அபிஷேகம் செஞ்சால் உடல் வலிமை பெறும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அன்னாபிஷேகம் செய்தால் உணவு பஞ்சம் கூட நீங்குமா. இப்படி அபிஷேகத்தினுடைய பலன்கள் என்று முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் நந்தியை வழிபட்டு நலம் பெறுவதோடு நந்திக்குரிய அபிஷேகத்தையும் கண்டுகளித்து வாழ்க்கையில் நல்ல வளமும் நலமும் காணலாம் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று காலை 8:16 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது சந்திரன் குருவோடு இணைகின்றார். எனவே குருச்சந்திர யோகம் என்பது வருகிறது. நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அதிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல் வரலாம். கல்வி சம்பந்தமாக கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கும் முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார். இருந்தாலும் கூட ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் 2இல் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை பாதை நேராக சீராக இன்று நண்பர்களும் உறவினர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவார்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கிரபலம் நன்றாக இருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் கிடைக்கும் என்பார்கள். அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. எனவே கவலைகள் இனி உங்களுக்கு இல்லை. சனியினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதனாலே உங்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். கொடுத்த தொகை கூட குறிப்பிட்டபடி வந்து சேரும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு இடம் வாங்கும் யோகம், சுப விரயங்கள் ஏற்படும் நேரமாகவும் இந்த நாள் அமைகின்றது. கடகராசி நேயர்களே, ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். நீச்சம் பெற்றிருக்கின்றார். செவ்வாய் வலிமை எழுந்திருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உண்டு.
கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்து படைத்த மனிதர்களை சந்திக்க நேரிடும். அவருடைய உதவியை நீங்கள் நாட நேரிடும். ஆனால் உதவி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். இருந்தாலும் இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவதன் மூலம் உங்கள் எண்ணங்கள் ஈடேறலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம் காலை 8:16 வரை. எனவே அதிகாலையில் நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை, ஆதாயம் கிடைக்காது. 8:16க்கு மேல் சந்திரபலம் கொஞ்சம் நன்றாக இருப்பதனாலே நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் அகலும். சேமிப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாடும் சிவன் உமையவள் வழிபாடும் நன்மைகளை சேர்க்கும். கன்னிராசினியர்களே, காலை 8:16க்கு மேல் சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவதனாலே எதை செய்தாலும் அதிகாலையில் செய்வது நல்லது. ஒரு புது முயற்சிகள் செய்வதற்கு நீங்கள் போன் மூலம் தொடர்பு கொள்ள நினைத்தால் 8:16க்குள்ளாக நீங்கள் சொல்லிவிடுவது நல்லது. அதற்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே நினைத்த காரியம் நினைத்தபடி நடைபெறாது. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு குறையலாம். பண தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாவது அரிது. இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். எனவே பக்கத்தில் இருப்பவர்களும் உங்களை விட்டு விலக நேரிடும். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9ல் இருப்பதனாலே பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். குறிப்பாக அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பாகப்பெருமைகள் சுமூகமாக முடியும். நீங்கள் கேட்ட பங்கு உங்களுக்கு கிடைக்கலாம். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு புது முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, நந்தி வழிபாட்டால் நலம் காண வேண்டிய நாள். சந்தித்தவர்களால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். 6லே குரு இருப்பதனாலே ஆரோக்கிய சீர்கேடுகள் அகலும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வேலைப்பளு கூடுதலாக இருந்தாலும் அதற்கேற்ப சம்பள உயர்வும் உங்களுக்கு வரலாம். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு குறையும். இந்த நாள் மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7ல் சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிர பார்வை இருப்பதனாலே உங்களுக்கு கடந்த காலத்தில் இழந்த இழப்புகளை எல்லாம் இப்பொழுது ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். பதவி இழப்பில் இருந்தவர்களுக்கு மீண்டும் பதவி கிடைக்கும். பணி நிரந்தரம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகலாம். 3ல் சனி இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஏதேனும் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று திட்டங்கள் தீட்டியிருந்தால் அது இன்று நிறைவேறும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று வழக்கமான பணிகளில் சுணக்கம் ஏற்படும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டிவிட்டு திரும்பி சென்றுவிடும். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. 2ல் சனி இருக்கின்றார். செவ்வாய் பார்வை சனியின் மீது பதிகிறது. எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் வரலாம். இன்று பிரதோஷம் என்பதனாலே இன்று சிவன் உமையவள் நந்தியை நீங்கள் வழிபடுவதன் மூலம் வாய்ப்புகள் வாயில் தேடி வருவதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரலாம். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். எதிர்பார்த்த பெரிய அளவு பணவர ஒன்று இன்று உங்களை தேடி வரப்போகின்றது. 4லே சூரியன் இருப்பதால் அரசாங்கம் அல்லது அரசு சார்ந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்தி கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்திலே சந்திரபலம் நன்றாக இருப்பதால் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக வெற்றி பெறும். விரயங்கள் குறையும். அதிலும் வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். மின்சாதன பொருட்கள் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உண்டு. பிரபலஸ்தர்களின் சந்திப்பும் உண்டு. நல்ல காரியங்கள் நடைபெற பிள்ளையார் சொல்லி போடும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. இன்று மாலையில் சிவாலய வழிபாடு சிறப்பை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.